வணக்கம் நண்பர்களே. மினி கதைகள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. நம்ம அப்பா நம்ம கண்ணு முன்னாடி நல்லா இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, பாதுகாப்பான இடத்துல இருக்கிறார் என்று நம்பிக்கையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தினமும் ஃபோனில் அவருடைய குரலை கேட்குறோம். ஆனால் ஒரு நாள் எதிர்பார்க்காத இடத்துல கிழிந்த உடையோட குளிரில் நடுங்கிக்கிட்டு சாப்பாட்டுக்காக ஏழைகளோட வரிசையில் நம்ம அப்பாவையே பார்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதை விட பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிற அப்பாவுக்கு நம்ம யாருன்னே தெரியல. அதே நேரம் ஆயிரக்கணக்கான மைல் அப்பா இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி அப்பாவின் குரல்லையே ஒருவர் நம்ம கிட்ட பேசினா, அப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருப்பவர் யாரு? போன்ல பேசியவர் யாரு? இத்தனை நாளா நம்ம குடும்பத்துக்குள்ள இன்னும் நடந்துகிட்டு இருந்தது. இந்த கேள்விகளுக்கு பின்னாடி இருந்த உண்மை சாதாரணமானது கிடையாது நண்பர்களே. ஒரு வயதான அப்பாவின் வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு பயங்கரமான ரகசியம் அது. அந்த உண்மை எப்படி வெளியே வந்தது என்பதை தெரிஞ்சுக்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று கோயிலுக்கு வெளியே நிறைய ஏழைகள் அமைதியா வரிசையில உட்கார்ந்துருந்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும், யாரும் அவசரப்பட வேண்டான்னு அங்கிருந்த பூசாரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு வண்டி வந்து நின்றுச்சு. அதிலிருந்து காவியாவும் அவருடைய குடும்பத்தினரும் இறங்கினாங்க. அவங்க அன்னதானத்துக்காக உணவும் குளிரில் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க போர்வைகளும் கொண்டு வந்திருந்தாங்க. காவியா அங்கிருந்த குழந்தைகளுக்காக தனியாக ஸ்வெட்டர்களும் வாங்கிட்டு வந்திருந்தா. முதல்ல குழந்தைகளை ஓரமாக அழைச்சிக்கிட்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வெட்டர் கொடுத்தா. அதை முடிச்சதும் குடும்பத்தோட சேர்ந்து அங்கிருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சா. ஒவ்வொருத்தரா உணவு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. காவியாவும் சந்தோஷமா பரிமாறிக்கிட்டே கடைசியா உட்கார்ந்துருந்த ஒரு வயதானவர்கிட்ட போனான். அவரை பார்த்த அடுத்த நொடியே அவருடைய முகம் மாறி போச்சு. பழைய கிழிந்த உடை, தேய்ந்து போன செருப்பு, குளிர் தாங்க முடியாம உடம்பு நடுங்கிக்கிட்டு இருந்தது. தலை குனிஞ்சபடியே அவர் அமைதியா உட்கார்ந்துருந்தாரு. ஏதோ ஒரு பழக்கமான முகம் மாதிரி தெரிய காவியா அவரை இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்த்தா. அந்த முகத்தை தெளிவா பார்த்த அடுத்த நொடி அவ கையில் இருந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்துச்சு. அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அந்த முதியவர் அவளை பார்த்து, மகளே, அந்த போர்வையை மட்டும் எனக்கு கொடுத்துடு, ரொம்ப குளிரா இருக்கு. ஒருவேளை சாப்பாடு இல்லாம கூட இருந்துடுவேன், ஆனா இந்த குளிரை என்னால தாங்க முடியல. உனக்கு விருப்பம் இருந்தா சாப்பாடு வேண்டாம், போர்வையை மட்டும் கொடுன்னு சொன்னாரு. அந்த குரலை கேட்டதும் காவியாவின் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடுச்சு. அவ உடனே அவர் முன்னாடி உட்காந்து, அப்பா, என்ன தெரியலையாப்பா? நல்லா பாருங்கப்பா, நான் காவியா, உங்க பொண்ணு காவியா. சின்ன வயசுல என்னை என் பொம்மைன்னு தானே கூப்பிடுவீங்க. அப்பா, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு அழுதுகிட்டே கேட்டா. ஆனா சிவராமன் அவளை பார்த்த விதம் காவியாவை இன்னும் உடைச்சு போடுச்சு. அவர் முகத்துல எந்த அடையாளமும் தெரியல. அவ பேசுறது காதுல விழுந்தாலும் அவ யாருன்னு புரியாத மாதிரி அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல பின்னாடி இருந்த வந்த கோவில் பூசாரி, மகளே, உனக்கு இவரை தெரியுமான்னு கேட்டாரு. காவியா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, தெரியுமாவா? இவரு என்னுடைய அப்பா சிவராமன்னு சொன்னான். பூசாரிக்கு அதிர்ச்சி. இவர் உன் அப்பாவா? இவரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது மகளே. ஒரு நாள் யாரோ இவரை இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அன்னையிலிருந்து இந்த கோவிலுக்கு வெளியே தான் இருக்காரு. அவர்கிட்ட பேர் என்ன, வீடு எங்க, குடும்பம் யாருன்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். ஆனா அவருக்கு தன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே ஞாபகம் இல்லைன்னாரு. இதை கேட்ட காவியாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவராமன் இந்தியாவிலேயே இல்லை. ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அவளுடைய அண்ணன் சரவண அவங்க அப்பாவை தன்னோட அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிருந்தான். அதற்கு பிறகு காவியா அப்பாவிடம் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருந்தா. அப்படி இருக்கும்போது அப்பா எப்படி இங்கே கோயிலில் வாசலில் இந்த நிலைமையில் இருக்க முடியும்? ஒருவேளை அண்ணா அப்பாவை இங்கே விட்டுட்டு போயிருப்பானா? இல்லை அப்பாவே எப்படியாவது திரும்பி வந்திருப்பாரான்னு 1000 கேள்விகள் அவன் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சுது. ஆனால் சிவராமனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாததால் அவர்கிட்ட கேட்டும் பதில் கிடைக்க போகிறதில்ல. அந்த நேரத்தில் காவியாவுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தோணுச்சு. உடனே சரவணனுக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோனை எடுத்த சரவண சாதாரணமாக பேச ஆரம்பித்தான். காவியாவும் அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு வழக்கம் போல பேசிட்டு, அண்ணா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் பூஜை நடக்குது, அப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமே, அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க,
வீடியோ காலில் பூஜையை காட்டலான்னு நினைக்கிறேன்னு சொன்னான். உடனே சரவணன் சரி இருன்னு சொல்லிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி பேசினான். அடுத்த சில நொடிகள்லேயே ஃபோனிலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. சொல்லுமா, இன்னைக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, மருந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன், இன்னொரு நாள் வீடியோ கால் பண்ணுறேன்னு அந்த குரல் சொன்னது. காவியா அப்படியே உறைந்து போயிட்டா. ஏன்னா அந்த குரல் அவளுடைய அப்பாவின் குரல் மாதிரியே இருந்தது. அடுத்த நொடி சரவண மீண்டும் ஃபோனை வாங்கிட்டு காவியா, அப்பாவால் இங்கே இருக்கிற குளிரை தாங்க முடியல, அதனால கொஞ்சம் சோர்வாக இருக்காரு, இன்னொரு நாள் பேசுன்னு சொல்லி சமாளிச்சான். ஃபோன் துண்டிக்கப்பட்டதும் காவியா தன்னுடைய முன்னாடி உட்கார்ந்துருந்த சிவராமனை பார்த்தா. ஏன் அப்பா இங்கே இருக்கும்போது இப்போ ஃபோனில் என்னோட பேசினது யாரு? இந்த ஒரு கேள்வியே அவளுடைய மனசை உலுக்கிடுச்சு. அப்போதுதான் கடந்த ஒரு வருடமாக நடந்த சில விஷயங்கள் அவளுக்கு ஒவ்வொன்றா ஞாபகம் வர ஆரம்பிச்சுது. சரவண அப்பாவை அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போனதுலேருந்து ஒரு தடவை கூட அப்பாவோட வீடியோ காலில் பேச விடலை. காவியா எப்போதெல்லாம் வீடியோ கால் பண்ணாலும் கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். அப்பா வெளியே போயிருக்காரு, தூங்குறாரு, உடம்பு சரியில்லை, இப்போ பேச முடியாது, இப்படியே ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போதெல்லாம் காவியாவுக்கு சந்தேகமே வரலை. சொந்த அண்ணன் என்பதால முழுசாக நம்பியிருந்தா. ஆனால் இப்போ அவ கண்ணு முன்னாடி இருக்கிற உண்மை வேற மாதிரி இருந்தது. காவியா உடனே சிவராமனை அங்கே விட்டுட்டு போக மனசு இல்லாமல் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா. வீட்டுக்கு வந்ததும் கணவன் அரவிந்திடம் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அரவிந்த், எனக்கு எதுவுமே புரியல, அண்ணா அப்பாவை அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போனாரு, ஆனால் இப்போ அப்பா ஒரு வருடமா இங்கே கோயில் வாசல்ல இருக்காருன்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன கூட அடையாளம் தெரியல. அதை விட பயங்கரம், நான் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணும்போது அப்பாவோட குரல்ல ஒருத்தர் பேசுறாரு. இது எப்படி சாத்தியம்னு கேட்டா. அரவிந்துக்கும் உடனே பதில் சொல்ல முடியல. முதல்ல அவனுக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. காவியா, இவர் நிச்சயமா உங்க அப்பா தானா? அவருக்கே ஒன்று அடையாளம் தெரியல, அங்க அண்ணனும் அப்பா தன்னோட இருக்கிற மாதிரி பேசுறாரு, ஒரு வேலைன்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள காவியா, என்ன பேசுறீங்க அரவிந்த், என் அப்பாவை எனக்கு அடையாளம் தெரியாதா? இவர் என் அப்பா தான், சினிமாவில் வர மாதிரி ஆள் மாறாட்டம்னு சொல்லாதீங்க, இங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது, அதை மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னான். அரவிந்த் அவளை அமைதிப்படுத்தி உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி அப்பாவோடைய உடல்நிலையை கவனிக்கணும், அவருக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு முதல்ல டாக்டர்கிட்ட காட்டுவோம், அவர் கொஞ்சம் குணமானாலே நமக்கு தேவையான பதில் அவர்கிட்ட இருந்தே கிடைக்கலான்னு சொன்னான். காவியாவுக்கும் அது சரின்னு தோணுச்சு. அவ சிவராமனுடைய காலடியில் உட்காந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா என்னை நல்லா பாருங்கப்பா, உங்க காவியாண்ணா, உங்க உயிரே நாங்க தான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க, இப்போ எப்படி என்னை மறந்தீங்க, ஏதாவது ஒன்று நினச்சி பாருங்கப்பான்னு அழுதா. சிவராமன் அவளுடைய முகத்தை பார்த்தாரு. சில நொடிகள் அமைதியாக இருந்தவர், மகளே, நீ யாருன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் இன்னைக்கு நீ அந்த ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் உதவி செய்தது ரொம்ப நல்ல காரியம். அந்த குழந்தைகள் குளிரில் நடுங்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இன்னைக்கு அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க, கடவுள் உன்னை நல்லா வைக்கணும்னு நடுங்கிற கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தாரு. அதை கேட்டதும் காவியாவால் அழுகையை அடக்க முடியல. அப்பா, இதையே நான் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன், நம்மால் ஒருத்தவருக்கு உதவ முடிஞ்சா கண்டிப்பாக செய்யணும், கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு சாதாரண விஷயம் கூட இன்னொருத்தருடைய பெரிய கனவாக இருக்கலான்னு நீங்கள் தானே சொல்லுவீங்க, இப்போ உங்களுக்கு அது ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, இனிமே உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்பான்னு சொன்னான். அடுத்த நாளே காவியா சிவராமனை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனான். அவரை பரிசோதிச்ச டாக்டர் சில கேள்விகள் கேட்டாரு. பிறகு காவியாவிடம், உங்க அப்பா ஏதோ ஒரு பெரிய மன அதிர்ச்சியை சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த அதிர்ச்சியால அவருடைய பழைய நினைவுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இப்படிப்பட்ட நிலையில நினைவுகளை உடனே திரும்ப கொண்டு வர்றது சுலபம் இல்லை, ஆனால் அவர் எந்த சம்பவம் இந்த அளவுக்கு பாதிச்சதோ அதே சம்பவத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காட்சி அல்லது சூழ்நிலை மீண்டும் பார்த்தா சில நேரங்களில் பழைய நினைவுகள் திரும்ப வாய்ப்பு இருக்கு. இப்பவே உறுதியாக சொல்ல முடியாது, சில பரிசோதனைகள் செய்யணும்னு சொன்னாரு. அரவிந்த், அப்பாவுக்கு ஏதோ ரொம்ப மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது, ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியாம அவருக்கு எப்படி அதை நினைவுபடுத்துறது, நான் என்ன செய்யன்னு கேட்டா. அரவிந்த் கொஞ்ச நேரம் யோசிச்சான்.
டாக்டர் சொன்னதுபடி பார்த்தா அப்பாவுக்கு நடந்த விஷயத்த முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்ச ஒரே ஆள் சரவண அண்ணா தான். ஆனால் அவர் இத்தனை நாளாக உங்ககிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ மட்டும் உண்மையை சொல்லுவாருன்னு எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னான். அதை கேட்டதும் காவியாவுக்கு கோவமும் குற்ற உணர்ச்சியும் சேர்ந்தே வந்தது. ஒரு வருடத்துக்கு மேல அப்பா இந்த நிலைமையில குளிரும் மழையும் தாங்கிக்கிட்டு வெளியே இருந்திருக்காரு. ஆனா நான் மட்டும் அப்பா அமெரிக்காவில் அண்ணனோட சந்தோஷமா இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரே ஒரு தடவை கூட ஏன் அண்ணா வீடியோ கால் அப்பாவை காட்ட மாட்டேங்கிறாருன்னு நான் யோசிக்கவே இல்லையே அரவிந்த்னு வருத்தப்பட்டா. அரவிந்த் இப்போ அதை நினைச்சு வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. சரவண அண்ணாவை எப்படியாவது இந்தியாவுக்கு வர வைக்கணும். அப்பா உங்ககிட்ட கிடைச்சாருன்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவர் இங்க வராமலே இருக்கலாம். அதனால அவருக்கு சந்தேகம் வராத மாதிரி ஒரு காரணம் வேணும். அவரை இங்கே வர வைக்கிற அளவுக்கு வலுவான காரணம் பணம் தான்னு சொன்னான். அரவிந்த் ஒரு திட்டம் சொன்னான். அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா பேர்ல இருக்கிற ஒரு பாலிசி முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரப்போகுதுன்னு சொல்லு. அந்த பணத்தை பெற அப்பாவோட கையெழுத்து தேவைன்னு முதல்ல சொல்லு. அதே நேரம் அண்ணா நாமினியா இருப்பதால அவருடைய கையெழுத்து மட்டும் போதுமா என்று லாயர்கிட்ட கேட்டு பார்க்குறேன்னு சொல்லு. பணம்னு கேட்டதும் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். அவர் இந்தியாவுக்கு வந்த பிறகு அப்பா எங்கன்னு நேருக்கு நேராக கேட்கலான்னா காவியாவும் அதற்கு சம்மதிச்சா. ஆனால் அன்றிரவே இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது. சிவராமன் தூங்கிக்கிட்டு இருந்த அறைக்கு அருகிலேயே காவியா இருந்தா. திடீர்னு நள்ளிரவில் பதறி போய் தூக்கத்திலேயே கத்த ஆரம்பிச்சாரு. நான் அவளை அடிக்கல, நான் எதுவும் செய்யல மகனே, என்ன நம்புன்னு பயத்தோட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த சத்தம் கேட்டு காவியா எழுந்துட்டா. உடனே அவரை எழுப்ப போனவ ஒரு நொடி நின்றா. ஒருவேளை தூக்கத்திலேயே அப்பாவுக்கு நடந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஏதாவது சொல்லலாம் என்று அமைதியா கவனிச்சா. ஆனா சிவராமன் அதற்கு பிறகு எதுவும் சொல்லாம மீண்டும் தூங்கிட்டாரு. நான் அவளை அடிக்கல, அந்த ஒரு வார்த்தை மட்டும் காவியாவின் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருந்தது. யாரை அடிக்கல, அப்பா ஏன் இவ்வளவு பயப்படணும், அவருடைய நினைவையே அழிக்கிற அளவுக்கு என்ன நடந்தது? அடுத்த நாள் திட்டம் போல காவியா சரவணனுக்கு ஃபோன் பண்ணான். கொஞ்சம் சாதாரணமா பேசிட்டு, அண்ணா அப்பா பேர்ல இருந்த ஒரு பாலிசி இப்போ மெச்சூர் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வருது, சில டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து தேவைப்படுது, அப்பாவும் வர வேண்டியிருக்கும் போலன்னு சொன்னான். 1 கோடி ரூபாய்னு கேட்டதும் சரவணனுடைய பேச்சே மாறிடுச்சு. நான் மட்டும் வந்தா போதாதா காவியா, அப்பாவுக்கு இப்போ வயசாயிடுச்சு, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண அவருக்கு கஷ்டமா இருக்கும்னு கேட்டான். காவியா எதுவும் தெரியாத மாதிரி, பாலிசி அப்பா பெயர்ல தானே இருக்கண்ணா, அதனால அவருடைய கையெழுத்து தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க நாமினியா இருக்கிறதால உங்க கையெழுத்து மட்டும் போதுமானதுன்னு லாயர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன், உங்க கையெழுத்து மட்டும் போதுமானு லாயர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லி போனை வைத்துட்டா. மறுநாள் மறுபடியும் ஃபோன் பண்ணி, அண்ணா உங்க கையெழுத்தும் ஏற்றுக்கொள்வாங்களாமான்னு சொன்னதும் சரவணன் உடனே சரி நான் டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன், மாலதியும் வரணும்னு சொல்றா, இந்தியா வந்து ரொம்ப நாளாச்சுன்னா. காவியா அமைதியா, வாங்க அண்ணா, அப்பாவும் வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும், ஆனா நீங்களும் அண்ணியும் இங்க வந்துட்டா அங்கே அப்பாவை யார் பார்த்துப்பாங்கன்னு கேட்டா. சரவணன் கொஞ்சம் கூட தயங்காம, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்பாவுக்கு ஃபுல் டைம் வேலைக்காரர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாருன்னு இன்னொரு பொய்ய சாதாரணமா சொல்லிட்டான். போனை வைத்த காவியா அரவிந்த பார்த்து, எவ்வளவு சாதாரணமா பொய் சொல்றாரு பாருங்க, அப்பா இங்க ஏன் கண்ணு முன்னாடி இருக்காரு, ஆனா அங்க அப்பாவை பார்த்துக்க ஃபுல் டைம் ஆள் இருக்காருன்னு சொல்றாரு, வரட்டும், இத்தனை பொய்க்கும் பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன்னு சொன்னான். அரவிந்தோ, அவசரப்படாதே காவியா, நாம ரொம்ப கவனமா இருக்கணும், அவரை இங்க வர்றதுக்கு முன்னாடியே அப்பா நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் தெரிஞ்சா நம்ம திட்டம் முழுக்க கெட்டு போகும்னு எச்சரிச்சான். சில நாட்களுக்கு பிறகு காவியா சிவராமனை நடைப்பயிற்சிக்காக ஒரு பூங்காவுக்கு அழைச்சிட்டு போனான். அங்க ஒரு பெஞ்சில் இருவரும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்பாவுக்கு ஏதாவது பழைய நினைவு வருமா என்று காவியா தன்னுடைய ஃபோன்ல இருந்த குடும்ப புகைப்படங்களா ஒவ்வொன்றா காட்ட ஆரம்பிச்சா. அவருடைய மனைவியின் படத்தை கூட சிவராமன் ஒரு அந்நியருடைய படத்தை பார்க்குற மாதிரி தான் பார்த்தாரு. காவியாவுக்கு ஏமாற்றமா இருந்தது. இருந்தாலும்
படங்களை மாற்றிக்கிட்டே வந்தா. அப்போதுதான் சரவணனுடைய புகைப்படம் திரையில வந்தது. அந்த படத்தை சிவராமன் பார்த்த அடுத்த நொடி அவருடைய முகம் திடீர்னு மாறி போச்சு. கண்கள்ல ஒரு பயமும் கோபமும் தெரிஞ்சது. அவர் ஃபோனை உத்து பார்த்துக்கிட்டு, இவன் இவன் உன் குடும்பத்தில் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்தான்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாரு. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் காவ்யாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சுது. இத்தனை நாளாக யாரையுமே அடையாளம் தெரியாத அப்பா சரவணனுடைய புகைப்படத்தை மட்டும் பார்த்ததும் ஏதோ நினைவுக்கு வந்த மாதிரி பேசுகிறாரு. அப்பா, இவரை உங்களுக்கு தெரியுமா, இவர் என்ன செய்தாரு, சொல்லுங்கப்பான்னு காவ்யா பதற்றமா கேட்டா. சிவராமன் வாயை திறந்து ஏதோ சொல்ல போனாரு. அந்த நேரம் பின்னாடி இருந்த ஒரு வயதானவர், காவ்யா நீயா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, சிவராமன் அமெரிக்காவிலிருந்து எப்போ திரும்பி வந்தாருன்னு கேட்டாரு. காவ்யா திரும்பி பார்த்தா. அது அவளுடைய அப்பாவின் பழைய நண்பர் துரைசாமி. துரைசாமி மாமா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா. அவர் சிவராமனை பார்த்துக்கிட்டே, நான் நல்லா இருக்கேன் மகளே, இந்த பகுதியை விட்டு போனதுலேருந்து எல்லாருடைய தொடர்பும் குறைஞ்சிடுச்சு. சிவராமன் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் கடைசியாக பார்த்தேன். திரும்பி வந்திருந்தா எனக்காவது ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. நாங்கள் வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, பல வருட நண்பர்கள்னாரு. அவர் அப்படி சொன்னதும் காவ்யாவுக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சது. சரவணன் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது என்பதை தெரிஞ்சுக்க வாய்ப்புள்ள ஒரே நபர் துரைசாமி தான். உடனே காவ்யா நடந்த எல்லாத்தையும் அவரிடம் சொல்ல ஆரம்பிச்சா. மாமா, அப்பா அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரவே இல்லை. உண்மையை சொன்னால் அப்பா அமெரிக்காவுக்கு போனாரா என்பது கூட இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது. கோவிலுக்கு வெளியே ஏழைகளோட வரிசையில் இந்த நிலையில் அப்பாவை நான் கண்டுபிடிச்சேன். அவருக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. ஆனால் அண்ணா மட்டும் அப்பா இன்னும் அமெரிக்காவில் தன்னோட இருக்கிற மாதிரி ஒரு வருடமாக என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட துரைசாமியின் முகம் அப்படியே மாறி போச்சு. சில நொடிகள் சிவராமனை பார்த்தவர் மெதுவா காவ்யாவிடம், மகளே, அப்படின்னா நான் அப்பா பார்த்ததும் கேட்டதும் சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் அப்பா அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ சரியில்லாமல் இருந்துச்சு. ஒரு நாள் அவர் என் வீட்டுக்கு வந்தார். நான் டீ கொடுத்தேன். ஆனால் அவர் டீயை கூட சரியாக குடிக்கல. ஏதோ சொல்லணும்னு நினச்சாரு, ஆனால் சொல்ல முடியாமல் தவிச்சாரு. கடைசியாக என்னை பார்த்து அவர் கேட்ட ஒரு விஷயம் இன்னைக்கும் எனக்கு மறக்கவே இல்லைன்னாரு. காவ்யா பதட்டத்தோட, என்ன கேட்டாரு மாமான்னு கேட்டா. துரைசாமி ஒரு நொடி அமைதியாக இருந்துட்டு, காவ்யா, உங்கள் அப்பா என்னை பார்த்து, துரைசாமி, எனக்கு ரொம்ப பசிக்குது நண்பா, சாப்பிட ஏதாவது கொடுக்க முடியுமா, ஆனால் தயவு செய்து இதை பற்றி சரவணனிடமோ மாலதியிடமோ சொல்லிடாதேன்னு கேட்டாரு. அந்த வார்த்தையை கேட்டதும் காவ்யா அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டா. சொந்த வீட்டிலேயே இருந்த தன்னுடைய அப்பா பக்கத்து வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் சாப்பாடு கேட்குறார் என்றால் அந்த வீட்டுக்குள்ள அவருக்கு என்ன நடந்தது? துரைசாமி சொல்ல போகிற அடுத்த விஷயம் சரவணன் மீது காவ்யாவுக்கு இருந்த சந்தேகத்தை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்த போகுது. துரைசாமி சொன்ன அந்த ஒரு விஷயமே காவ்யாவை உள்ளுக்குள்ள உடைச்சு போட்டுடுச்சு. மாமா, அப்பா உங்ககிட்ட சாப்பாட்டு கேட்டாரான்னு நம்ப முடியாம கேட்டா. ஆமா மகளே, அன்னைக்கு சரவணனும் மாலதியும் காலையிலேயே வெளியே போயிட்டாங்களாம். எப்போ திரும்பி வருவாங்கன்னு கூட உங்க அப்பாவுக்கு தெரியல. தனக்கான சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்கன்னு நினச்சிருக்காரு. ஆனால் வீட்டில் சாப்பிட எதுவுமே இல்லை, கையில் பணமும் இல்லை. எனக்கு ரொம்ப பசிக்குது துரைசாமி, நான் சக்கரை நோயாளி, ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது, ஏதாவது இருந்தால் கொடு, ஆனால் நான் இங்கே வந்து சாப்பிட்டதை மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிடாதேன்னு சொன்னார். அதை கேட்டதும் எனக்கு சரவணன் மேலே பயங்கர கோபம் வந்துச்சு. ஆனால் உங்கள் அப்பா என்னை எதுவும் கேட்க விடாமல் சாப்பாடு மட்டும் கேட்டார். நான் உடனே அவருக்கு அவல் கொடுத்து சாப்பிட வச்சேன்னு துரைசாமி சொன்னார். காவ்யாவுக்கு கண்ணீர் வந்துருச்சு. சின்ன வயசுலேருந்து தன்னையும் அண்ணனையும் எந்த குறையும் தெரியாமல் வளர்த்த அப்பா வயசான பிறகு சொந்த வீட்டிலேயே சாப்பாடு கிடைக்காம பக்கத்து வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் சாப்பாடு கேட்டிருக்கிறாரு என்பதை அவளால் தாங்கிக்கவே முடியலை. ஆனால் துரைசாமி சொல்ல வேண்டியது இன்னும் இருந்தது. அது மட்டும் இல்லை மகளே, அதுக்கு பிறகு உங்கள் வீட்டிலிருந்து அடிக்கடி சண்டை சத்தம் கேட்கும், கத்துற சத்தம், வாக்குவாதம், ஏதோ சரியில்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு நாள்
என் மகனால் பொறுக்க முடியாமல் போலீஸுக்கே தகவல் சொல்லிட்டான். போலீஸ் வந்து போனாங்க. ஆனால் அதுக்கு பிறகுதான் சிவராமன் முழுசாக மாறி போனார். என்னோட பேசுகிறதையே நிறுத்திட்டாரு. என் வீட்டுக்கும் வரல. நானும் என்ன நடந்ததுன்னு புரியாமல் இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். அப்போ முகத்தில் சந்தோஷம் இருந்த மாதிரி காட்டிக்கிட்டு, துரைசாமி, நான் என் மகனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நண்பா. சரவணன் என்னை தன்னோட அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போகிறான். நான் கிளம்புறேன். இனிமே உன்னை எப்போ பார்க்க போகிறேன்னு தெரியலன்னு சொன்னார். எனக்கு அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. அப்பாவுக்கும் மகனுக்கும் இருந்த பிரச்சனை சரியாகிடுச்சுன்னு நினச்சேன். அவங்க வீட்டை பூட்டிட்டு கிளம்புறத ஏன் கண்ணாலேயே பார்த்தேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் நாங்களும் இந்த பகுதியை விட்டு வேற வீட்டுக்கு போயிட்டோம். இப்போதான் சிவராமனை மறுபடியும் பார்க்குறேன்னாரு. அதை கேட்ட காவியா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கே, ஆனால் அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே மாமான்னு அழுதா. துரைசாமி, நான் பல தடவை சொல்லியிருக்கேன் மகளே, உன் பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுன்னு. ஆனால் உங்கள் அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போகுது? என் பிரச்சனையை சொல்லி என் பொண்ணை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? அவளுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிடுவார். உன்னை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சிருந்தாருன்னாரு. அந்த வார்த்தை காவியாவுக்கு இன்னும் வலிச்சுது. துரைசாமியிடம் விடை பெற்றுக்கிட்டு அப்பாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாலும் அவன் மனசு முழுக்க ஒரே கேள்விதான். சரவணன் என்ன செய்தான்? அப்பாவுக்கு எதனால் இப்படி ஞாபகம் போச்சு? அந்த இரவு தூக்கத்தில் நான் அவளை அடிக்கலைன்னு அப்பா சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் சரவணனுடைய ஃபோட்டோவை சிவராமனிடம் காட்டி பார்த்தா, ஆனால் இந்த முறை அவருடைய முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. பூங்காவில் ஒரு நொடி வந்த அந்த நினைவு மறுபடியும் மறைந்திருந்தது. நாட்கள் நகர்ந்தது. இதற்கிடையில் சரவணனும் மாலதியும் இந்தியாவுக்கு வர வேண்டிய நாளும் வந்துச்சு. அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே காவியாவும் அரவிந்தும் சிவராமனை அவர்களுடைய கண்ணில் படாதபடி பாதுகாப்பான இடத்துல இருக்க வச்சாங்க. வீட்டுக்கு வந்த சரவணனும் மாலதியும் கொஞ்ச நேரம் சாதாரணமாக பேசினாங்க. ஆனால் சரவணனுடைய கவனம் முழுக்க அந்த 1 கோடி ரூபாய் பாலிசியில் தான் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே, காவியா, எப்போ இந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் போட போகிறோம்? இந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாமேன்னு கேட்டான். காவியா அவனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு, என்னன்னா இவ்வளவு அவசரம்? இப்போ தானே வந்திருக்கீங்க, முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, எங்களோட பேசுங்க, அந்த வேலை எப்படியும் முடிஞ்சிடும்னு சொன்னான். உடனே சரவணன், எங்களுக்காக நான் அவசரப்படல காவியா, அப்பாவை அங்கே தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதனால தான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போகலான்னு சொல்கிறேன்னு இன்னொரு பொய் சொன்னான். காவியா அந்த வாய்ப்பை விட்டுடலை. அதுவும் சரிதான் அண்ணா, அப்படின்னா இப்போவே அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, முடிஞ்சா வீடியோ கால் பண்ணுங்க, நீங்களும் அண்ணியும் இங்கே வந்துட்டீங்க, அவர் அங்கே தனியாக இருக்காரே, எப்படி இருக்காருன்னு நானும் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். சரவணனுடைய முகம் ஒரு நொடி மாறினாலும் உடனே சமாளிச்சான். இல்லை காவியா, இது அப்பா மருந்து சாப்பிட்டு தூங்குற நேரம், இப்போதான் அவர்கிட்ட பேசினேன், தூங்கிட்டாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு பேச வைக்கிறேன்னா. காவியா அவனை நேராக பார்த்து, பரவாயில்லண்ணா, நீங்கள் அப்பாவை என்கிட்ட பேச வைக்க விரும்பலைன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களை இப்போவே அப்பாவிடம் பேச வைக்கிறேன்னு சொன்னான். சரவணனுக்கும் மாலதிக்கும் அவன் என்ன சொல்கிறான்னே புரியலை. அடுத்த நொடி அரவிந்த் உள்ளிருந்து சிவராமனை அழைச்சிக்கிட்டு வந்தான். அவரை பார்த்தவுடன் சரவணனும் மாலதியும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க முகத்தில் இருந்த அதிர்ச்சியை பார்த்த காவியாவுக்கு இன்னும் தெளிவாயிடுச்சு. என்னன்னா, ஏன் இவ்வளவு அதிர்ச்சியாக பார்க்குறீங்க? அப்பா அமெரிக்காவில் இருக்காரு தானே இப்போ வரைக்கும் சொன்னீங்க, அப்படின்னா இவர் யாரு? இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டு வாழ்க்கை முழுக்க தப்பிச்சிடலான்னு நினச்சிங்களா? 1 கோடி ரூபாய் பாலிசின்னு நான் சொன்னது எல்லாமே உங்களை இந்தியாவுக்கு வர வைக்க போட்ட நாடகம். அப்பாவுக்கு என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். இனிமே நீங்கள் அமெரிக்கா திரும்பி போகிறத பற்றி யோசிக்காதீங்க. உண்மையை சொல்லனா அடுத்தது போலீஸ் தான்னு சொன்னான். சரவணன் பதறி போனான். என்ன சொல்கிற காவியா, அப்பாவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? அவருக்கு எதுவுமே நினைவில் இல்லைன்னு என்று சொல்லிக்கிட்டே திடீர்னு நிறுத்திட்டான். அவன் வாயிலிருந்தே வந்த வார்த்தை வந்ததும் காவியா அதை பிடிச்சிக்கிட்டா. அப்பாவுக்கு ஞாபகம் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அண்ணா? நான் உங்ககிட்ட அதை சொல்லவே இல்லையே. சரவணனுக்கு பதில் வரலை. காவியா தொடர்ந்து, எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நீங்களே உங்கள் வாயால் சொல்லணும். அப்பாவுக்கு என்ன செய்தீங்க? அவர் எப்படி கோவில் வாசலுக்கு வந்தார்? இத்தனை நாளாக அப்பாவோட குரலை யார் என்கிட்ட பேச வச்சிங்க?
உண்மையை முழுசாக சொல்லுங்க, இல்லைன்னா என்னிடம் இருக்கிற ஆதாரங்களோட நேராக போலீஸ்கிட்ட போவேன்னு சொன்னான். இனிமே மறைக்க முடியாதுன்னு புரிஞ்ச சரவணன் மெல்ல பேச ஆரம்பிச்சான். காவியா, அப்பாவின் முதுமை எங்களுக்கு ஒரு சுமையாக தோண ஆரம்பிச்சது. நாங்கள் அமெரிக்காவில் நிரந்தரமாக செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். இங்கே இருந்த வீட்டையும் விற்றுட்டு போகணும்னு நினச்சோம். ஆனால் அப்பா அந்த வீட்டை விற்க சம்மதிக்கலை. நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் அவர் கையெழுத்து போட மறுத்தாரு. அப்போ தான் மாலதி ஒரு திட்டம் சொன்னான். நேராக கேட்டால் அப்பா சைன் பண்ண மாட்டார். அதனால் அவரை பயமுறுத்தி கையெழுத்து வாங்கலான்னு முடிவு பண்ணோம். காவியா எதுவுமே பேசாமல் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தா. சரவணன் தொடர்ந்தான். ஒரு நாள் மாலதி கத்தியை கையில் எடுத்துக்கிட்டு அப்பா முன்னாடி நின்னான். இந்த பத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து போடலன்னா என் கையை அறுத்துக்கிட்டு நான் உயிரை விட்டுடுவேன்னு சொன்னான். நான் அவளை தடுக்கிற மாதிரி நடித்தேன். மாலதி உண்மையிலேயே ஏதாவது செய்துக்குவான்னு அப்பா பயந்துட்டாரு. உடனே அந்த பத்திரங்களில் கையெழுத்து போட்டாரு. ஆனால் அதோடு நாங்கள் நிறுத்தலை. அப்பாவை எங்களோட அமெரிக்காவை அழைச்சிட்டு போக வேண்டான்னு நினச்சோம். அதனால் இன்னொரு நாடகம் போட்டோம். மாலதி கத்தியால் கையை அறுக்கிற மாதிரி செய்து கையில் மறைச்சி வச்சிருந்த போலி ரத்த பைய வெடிக்க வச்சா. ரத்தம் வர்ற மாதிரி கீழே விழுந்து இறந்துட்ட மாதிரி நடிச்சா. அப்பா அந்த ரத்தத்தை உண்மைன்னு நினச்சிட்டாரு. மாலதி தன்னால் இறந்துட்டான்னு நினச்ச அந்த அதிர்ச்சியை அவரால் தாங்க முடியலை. அங்கேயே மயங்கி விழுந்தாரு. பிறகு நினைவுக்கு வந்தபோது அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. யார் யாருன்னு கூட தெரியாத நிலைமையில் இருந்தார். இதை கேட்ட காவியாவுக்கு அந்த இரவு அப்பா தூக்கத்தில் கத்தியது ஞாபகம் வந்தது. நான் அவளை அடிக்கலை, என்னை நம்பு, மாலதிக்கு ஏதோ நடந்ததுக்கு தான் தான் காரணம்னு நினச்ச அந்த அதிர்ச்சி தான் அவருடைய மனசை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு என்பதை அவ புரிஞ்சுக்கிட்டா. சரவணன் தொடர்ந்து, அப்பாவுக்கு ஞாபகம் போனதும் அது எங்களுக்கு வசதியாக போச்சு. நாங்கள் அமெரிக்கா போகிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அப்பாவையும் எங்களோட அழைச்சிக்கிட்டு போகிற மாதிரி வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு கிளம்பினோம். ஆனால் பாதி வழியிலேயே அவரை விட்டுட்டு போயிட்டோம். அவருக்கு வீடு எங்கேன்னு தெரியாது. தன்னுடைய பெயர் கூட சரியாக சொல்ல முடியாது. யாரிடமும் போய் உதவி கேட்க முடியாதுன்னு நினச்சோம். அவர் மறுபடியும் உங்ககிட்ட கிடைப்பாருன்னு நாங்கள் கனவுல கூட நினைக்கலன்னு சொன்னான். காவியாவுக்கு கோபம் தாங்க முடியல. பெத்த அப்பாவை பாதி வழியில் அப்படியே விட்டுட்டு போனீங்களா? ஒரு வருடத்துக்கு மேலே அவர் எங்கே இருக்காரு, சாப்பிட்டாரா, உயிரோடு இருக்காருன்னா கூட தெரியாமல் நீங்கள் அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கீங்களான்னு கேட்டா. அந்த நேரத்தில் அது வரைக்கும் அமைதியாக நின்றுட்டு இருந்த சிவராமன் திடீர்னு சரவணனை பார்த்து, இன்னொரு விஷயத்த மட்டும் சொல்லாமல் விட்டுட்டியே, எனக்கு விஷம் வச்சு கொள்ள முயற்சி செய்ததை ஏன் சொல்லலைன்னாரு. அந்த குரலை கேட்டதும் எல்லாருமே அதிர்ச்சியாக அவரை திரும்பி பார்த்தாங்க. காவியா உடனே அப்பாவிடம் ஓடி போய், அப்பா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சாப்பான்னு கேட்டா. சிவராமனுடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆமா மகளே, இவன் நடந்ததை ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சதும் எனக்கு எல்லாமே நினைவுக்கு வந்துடுச்சு. மாலதி என் முன்னாடி இறந்துட்ட மாதிரி விழுந்தது, நான் மயங்கியது, அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியாமல் இருந்தது. என் கண்ணு முன்னாடி இறந்து போன மருமக எப்படி இப்போ உயிரோடு என் முன்னாடி நிற்கிறான்னு தான்னாரு. அப்புறம் சரவணனை பார்த்து, வீட்டை விற்க நான் ஒத்துக்கலைன்னு என்னை மிரட்டுனீங்க, அதுக்கு முன்னாடியே என்னை நிரந்தரமாக முடிச்சிடவும் முயற்சி செய்தீங்க, என் சாப்பாட்டில் விஷம் கலந்தீங்க. நல்ல வேளையாக அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டதுக்கு பிறகு முன்னாடி வீட்டுக்குள்ளே வந்த ஒரு பூனை அதை சாப்பிட்டுடுச்சு. அந்த பூனை அங்கேயே இறந்ததை பார்த்த பிறகுதான் எனக்கு உண்மை புரிஞ்சுது. அப்போ தான் நான் உங்களை எதிர்க்க ஆரம்பித்தேன்னாரு. காவியாவால் இதை கேட்டு தாங்கவே முடியலை. அண்ணா, இவர் நம்ம அப்பா, நம்மளை வளர்த்தவர். அவருக்கு சாப்பாடு கொடுக்காம பட்டினி போட்டது போதாதுன்னு விஷம் வச்சு கொல்ல முயற்சி செஞ்சுருக்கீங்க. கடைசியில் அவருடைய நினைவே போனதும் நடு ரோட்டில் விட்டுட்டு போயிருக்கீங்க. அவர் அந்த குளிர்லேயோ பசிலையோ இறந்துருந்தா என்ன செய்திருப்பீங்க? அப்பா அமெரிக்காவில் இறந்துட்டாருன்னு எங்ககிட்ட இன்னொரு போய் சொல்லியிருப்பீங்களான்னு கேட்டா. சரவணன் தலை குனிஞ்சான். இத்தனை நாளும் காவியாவிடம் அப்பா பேசுகிற மாதிரி எப்படி நம்ப வச்சிங்கன்னு கேட்டபோது சிவராமனுடைய பழைய குரல் பதிவுகளை பயன்படுத்தி தேவையான சில வார்த்தைகளை பதிவு செய்து ஃபோனில் ஒலிக்க வச்சதா சரவணன் ஒத்துக்கிட்டான். அதனால தான் ஒவ்வொரு முறையும் வீடியோ கால் மட்டும் தவிர்த்து வந்திருக்கான். எல்லாத்தையும் கேட்ட காவியா, இப்போ நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பதிவாகியிருக்கு. உங்களை இங்கே வர வைக்க பாலிசி ஒரு காரணம் மட்டும்தான். உண்மையை உங்கள் வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு தான் இந்த திட்டம். இனிமேல் இந்த வீட்டிலேருந்து நேராக போக போகிற இடம்
விமான நிலையம் கிடையாதுன்னு சொன்னான். அதை கேட்டதும் சரவணனுக்கும் மாலதிக்கும் பயந்துட்டாங்க. அப்பா, எங்களை மன்னிச்சிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அமெரிக்காவில் ஒரு வாழ்க்கையை உருவாக்கியிருக்கோம். போலீஸ் கேஸ் ஆனால் எல்லாமே போயிடும். தயவு செய்து காவியா கிட்ட சொல்லுங்கப்பான்னு சரவணன் கெஞ்ச ஆரம்பிச்சான். சிவராமன் அவனை பார்த்து, இப்போதான் நான் உனக்கு அப்பாவா தெரிகிறேனா? நான் சாப்பாடு இல்லாமல் பக்கத்து வீட்டில் போய் சாப்பாடு கேட்டப்போ தெரியலையா? என்னை கொல்ல முயற்சி செய்தப்போ தெரியலையா? என் நினைவு போனதும் இந்த வழியில் விட்டுட்டு போனப்போ தெரியலையா? இப்போ உன்னுடைய வாழ்க்கை போயிடும்னு பயம் வந்ததும் அப்பா ஞாபகம் வந்துடுச்சான்னு கேட்டாரு. சரவணனால பதில் சொல்ல முடியல. கடவுளுடைய தண்டனை வரும்போது சத்தம் கேட்காது மகனே. நாம செய்தது நம்மை தேடி வரும்போது தான் அதன் வழி புரியும்னாரு சிவராமன். கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்தது. சரவணனையும் மாலதியையும் அழைச்சிட்டு போனாங்க. அவங்க போன பிறகு காவியா அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதா. அப்பா, நீங்க திரும்பவும் பழைய மாதிரி பேசுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களை நான் மறுபடியும் இழந்துடுவனோன்னு பயந்துட்டேன்னு சொன்னான். சிவராமன் அவளுடைய தலையை தடவி ஆறுதல் சொன்னாரு. அப்போதான் வாசல்ல இன்னொருத்தர் வந்தாரு. அது துரைசாமி. அவரை பார்த்ததும் சிவராமன் முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு. துரைசாமியும் சிரிச்சுக்கிட்டே, என்ன சிவராமா, எல்லாரையும் மறந்துட்டாலும் என்னை மட்டும் மறந்துடாதேன்னாரு. சிவராம, உன்னை எப்படி மறக்க முடியும் நண்பான்னு அவரை கட்டி பிடிச்சாரு. துரைசாமி ஒரு விஷயத்த மட்டும் கேட்டாரு. நீ அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி பேசினியே. சரவண உன்னை காயப்படுத்துற மாதிரி அப்போ எனக்கு தெரியலையேன்னாரு. சிவராம, அதுக்கு முன்னாடி சில நாட்கள் அவன் என்கிட்ட ரொம்ப இனிமையாக நடந்துக்க ஆரம்பித்தாங்க. நானும் ஒரு வேளை அவங்க மாறிட்டாங்கன்னு நம்ப ஆரம்பித்தேன். ஆனால் வீட்டை விற்கணும்னு சொன்னதும், எனக்கு விஷம் கொடுத்து என்னை நிரந்தரமாக அகற்ற நினச்சதும் தெரிஞ்ச பிறகு தான் நான் எதிர்த்தேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சேன்னாரு. அரவிந்தும் காவியாவும் அவர்களோட நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காவியா, போதும்பா, நடந்ததை நினச்சி இனிமே நாம கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு மறுபடியும் நினைவு வந்திருக்கு. நீங்கள் நம்மக்கிட்ட பாதுகாப்பாக இருக்கீங்க. அதுவே போதும். இனிமே நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலான்னு சொன்னான். அந்த வீட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லாரோடைய முகத்துலேயும் உண்மையான சிரிப்பு வந்தது. அதுக்கு பிறகு சிவராமன் காவியா, அரவிந்த் இருவரோடும் தங்க ஆரம்பிச்சாரு. காவியா அப்பாவை மிகவும் அன்பாக பார்த்துக்கிட்டா. அவருக்கு தேவையான எல்லாத்தையும் கவனிச்சா. சரவணனும் மாலதியும் பின்னாடி சிவராமனை பார்க்க பல முறை முயற்சி செஞ்சாங்க. ஆனால் காவியா வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தா, அப்பாவுக்கு மறுபடியும் எந்த மன கஷ்டமும் வரக்கூடாது, அவர்களை எந்த காரணத்துக்காகவும் உள்ள விட வேண்டான்னு. நண்பர்களே, எவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சி வச்சாலும் ஒரு நாள் உண்மை வெளியே வந்தே தீரும். அதே மாதிரி தான் சரவணனுக்கும் மாலதிக்கும் நடந்தது. வயசான அப்பாவை ஒரு சுமையாக நினச்சி அவருடைய சொத்துக்காக ஆசைப்பட்டு அவரை பயமுறுத்தி விஷம் கொடுத்து கொல்ல முயற்சி செய்து கடைசியில் நினைவிழந்த நிலையில் வழியில் விட்டுட்டு போன அவங்க செய்த ஒவ்வொரு தவறும் கடைசியில் அவங்களையே வந்து தாக்குச்சு. பெற்றவர்கள் வயசான பிறகு அவங்க நமக்கு சுமை கிடையாது. நாம் நடக்க தெரியாத வயசில் கையை பிடிச்சவங்க அவங்க. நமக்கு பசிச்சப்போ சாப்பாடு கொடுத்தவங்க. நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ இரவு முழுக்க தூங்காமல் பார்த்துக்கிட்டவங்க. அப்படிப்பட்ட பெற்றோருக்கு நம்ம உதவி தேவைப்படும் காலத்தில் அவர்களை தனியாக விட்டுட்டு போகிறது எந்த செல்வத்தாலும் சரி செய்ய முடியாத தவறு. பணமும் சொத்தும் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் நம்மை மனசார ஆசீர்வதிக்கிற அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிற காலம்தான் உண்மையான செல்வம். நாம் செய்கிற நல்லதும் கெட்டதும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை தேடி திரும்பி வரும். அதனால் முடிந்த வரைக்கும் யாருக்கும் தீங்கு நினைக்காம, நம்மை நம்பி இருக்கிறவங்கள கைவிடாமல் நம்மால் முடிஞ்ச நல்லதை செஞ்சு வாழணும். நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் மிக முக்கியமான விஷயம் ஒன்று தான், பெற்றோர்கள் வயதாகும் அவர்கள் நமக்கு சுமையாக மாறுவதில்லை. அந்த வயசில் தான் அவர்களுக்கு நம்முடைய அன்பும் ஆதரவும் அதிகமாக தேவைப்படும். நம்ம சின்ன வயசில் சாப்பிடாம இருந்தால் நம்ம பின்னாடியே வந்து ஒரு வாய் சாப்பாடு ஊட்டியவர்கள் அவர்கள். நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ இரவு முழுக்க கண் விழிச்சு பார்த்துக்கிட்டவங்களும் அவங்க தான்.
அப்படிப்பட்ட அப்பா அம்மாவுக்கு வயசான பிறகு ஒரு வாய் சாப்பாட்டுக்கோ கொஞ்சம் அன்புக்கோ பாதுகாப்புக்கோ ஏங்குற நிலை வரக்கூடாது. சொத்து பணம் வசதி எல்லாமே வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் அதுக்காக நம்மை வளர்த்த உறவுகளை இழந்துட்டா எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. சிவராமன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாரு. ஆனால் அவருடைய முதுமையை சுமையாக நினச்ச சரவணன் கடைசியில் தான் செய்த தவறுகளுக்கான விளைவையே சந்திச்சான். நாம் ஒருத்தருக்கு செய்கிற நல்லதும் சரி கெட்டதும் சரி ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மை தேடி திரும்பி வரும். அதனால் நம்ம கூட இருக்கிற பெற்றோர்களை அவர்கள் இருக்கும்போதே அன்பாக பார்த்துக்கோங்க. அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ரொம்ப பெரிய வசதியோ பணமோ கிடையாது. கொஞ்சம் அன்பு மரியாதை, நாங்கள் உங்களோட இருக்கோங்கிற நம்பிக்கை, அவ்வளவுதான். இந்த கதையில் கோயில் வாசலில் தன்னுடைய அப்பாவை காவியா பார்த்த அந்த நொடியிலிருந்து கடைசியில் சிவராமனுக்கு எல்லா நினைவுகளும் திரும்பி வந்த அந்த நொடி வரைக்கும் உங்கள் மனசை அதிகமாக தொட்ட இடம் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அதோட ஒரு கேள்வி, பெற்றோர்கள் வயசாகும்போது பிள்ளைகள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்ன? உங்கள் மனசில் தோன்றுற பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். நம்ம மினி கதைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மனசை தொடுற வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தரக்கூடிய இன்னொரு அருமையான கதையோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த கதையில் சந்திப்போம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.